பகிஷ்கரிக்கின்றது என்ற விடயம் விடுதலை புலிகள் காசை பணத்தை வாங்கி கொண்டுதான் அதை விட்டு நாங்கள் பகிஷ்கரிக்க போகின்றோம் என்று இப்பொழுது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்வதிலே அர்த்தம். செல்வம் அடைக்கலநாதன், திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், திருமதி பத்மினி சிதம்பரனார். அப்படி என்றால் அன்றைக்கு சரத் வன்சாவை இவர்கள் இவரும் ஆதரித்தார்கள். திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் 2010 ஆதரித்திருக்கிறார். அதே போல அவருடைய இன்னொரு எம்பியான திருமதி பத்மினி சிதம்பரனார் யாழ்ப்பாணத்திலே நல்லூர்ல நடைபெற்ற சங்கிரி மந்திரிமாரில் நடைபெற்ற கூட்டத்திலே கலந்து 2010 தேர்தலில் நீங்க பகிஷ்கரித்தோம், 2005 பகிஷ்கரிப்பது போன்ற தோரணையை காட்ட வேண்டாம். தெற்கு மாநிலத்து தனியாக வடக்கு மாநிலத்து தனியாக கூட்டத்தை போட்டார்கள். அப்படி போடக்கூடாது. உண்மையிலே தமிழ் தேசியம் என்றால் ஒரே கூட்டமாக இருந்திருக்க வேண்டும். கனவான் ஒப்பந்தத்தை செய்பவர்கள் கனவான்கள் 2 பேருக்கு இடையிலே தான் ஒப்பந்தம் நடக்கும். கச போக்கிலிகளுக்கும் கனவானுக்கும் இடையே நடைபெறுவது கனவான் ஒப்பந்தம் அல்ல. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவோடு நடைபெற்ற அந்த நல்லாட்சி அரசாங்கம் என்பது எந்த தீர்வையும் கொண்டு வராமல் சமஸ்டியை கொண்டு வரவில்லை. உடைய தேசிய இனம் எங்களுக்கு ஒரு தாயம் இருக்கிறது, எங்களுக்கான சுயநிர்ணய உரிமை என்பது எங்களுடைய மக்கள் தங்களுடைய தலைவிதி என்ன என்பதை தீர்மானிக்கும். திரு சுமந்திரனுடைய நடவடிக்கைகளை பற்றி எங்களில் ஒரு கருத்து இருக்கிறது. அவர் அரசோடு ஒரு தான் முக்கியமாக இருக்குமே ஒழிய வேட்பாளர் யார் என்பது முக்கியமான மக்கள் கொல்லப்பட்டு இனப்படுகொலை நடைபெற்று எங்களுக்கு இதுவரை இனப்படுகொலைக்கான நீதியும் கிடைக்கும். விடுதலை புலிகளுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வேண்டுகோள், விடுதலை புலிகளுடைய மத்திய குழு பகிஷ்கரிப்பது என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம் என்று அவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் எங்களுக்கு சிங்கள தலைமைகள் கச போக்கிலிகள். சமகால அரசியல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு இன்று எங்களோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் ஆகிய MK சிவாஜிலிங்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். தற்போதைய சூழலில் ஈழத்தமிழர்களிடையே அதிகம் பேசப்படுகின்ற ஒரு விடயம் பொது வேட்பாளர் தொடர்பில் பல்வேறு கருத்தாடல்கள் நடந்து கொண்டிருக்கு. பொது வேட்பாளர் தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தளவிலே ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதிலே எங்களுடைய கட்சி ஒரு தீர்மானமாக முனைப்பாக இருக்கின்றது. அந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் ஊடகங்களுக்கும் எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றோம். ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயத்துக்கு மேலதிகமாக என்ன பொது நோக்கம்தான் முக்கியமாக இருக்குமே ஒழிய வேட்பாளர் யார் என்பது முக்கியம் இல்லை என்பதும் எங்களுடைய ஒரு நிலைப்பாடாகவும் இருக்கிறது. இலங்கையின் அரசியல் அல்லது பொருளாதார சூழ்நிலை ஒரு பாதகமான ஒரு நிலை இருக்கிற நிலையிலே பொது வேட்பாளர் தெரிவு என்பது ஒரு பாதகமான விளைவை ஏற்படுத்தும் இலங்கையின் பொருளாதாரத்தில் என்று சில அரசியல்வாதிகள், குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகளை அது தொடர்பில் கருத்துக்களை முன்வைச்சு வரணும். இந்த விடயம் தொடர்பில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பொது வேட்பாளர் தெரிவு தமிழர்களுக்கு முக்கியமான ஒரு விடயமாக அமையுமா? இல்லை, தமிழ் மக்களை பொறுத்தளவில் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இந்த பொது வேட்பாளர் தேர்வை இந்த ஜனாதிபதி தேர்தலில் 9வது, இது இலங்கையிலே நடைபெற இருக்கின்ற 9வது ஜனாதிபதி தேர்தல். இலங்கை தீவுக்கு சுதந்திரம் கிடைத்த என்று சொல்லப்பட்ட 75 ஆண்டுகள் கடந்து விட்டன. இதைவிட இலங்கை குடியரசு ஆக்கப்பட்ட 50 ஆண்டுகள் கடந்து விட்டன. இந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு போர் முடிவடைந்து இனப்படுகொலை லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு இனப்படுகொலை நடைபெற்று எங்களுக்கு இதுவரை இனப்படுகொலைக்கான நீதியும் கிடைக்கவில்லை, எந்த நிவாரணங்களும் கிடைக்கவில்லை. ஆகவே இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே இலங்கை தீவு முழுவதற்குமான இலங்கை நாட்டுக்கான பொருளாதாரத்தை பற்றி நாங்கள் அக்கறைப்பட்டு கொண்டிருக்க முடியாது. நாங்கள் இதிலிருந்து மீண்டெழ வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இலங்கைக்குள்ளே இனி தீர்வு இல்லை என்ற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே பொது கோட்பாடாக ஒரு பொது வாக்கெடுப்பு என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து போட்டியிடுவது சிறப்பாக இருக்கும் என்று பலருடைய கருத்தோடு நாங்களும் உடன்பட வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கின்றோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. குறிப்பாக பொது வேட்பாளர் தொடர்பில் பேசப்பட்டு வருகின்ற அதே நேரத்தில் மற்றொரு கட்சி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும், அதுதான் சரியான தீர்வாக இருக்கும் என்று சொல்லி இந்த கருத்துக்களை முன்வைச்சு வருவது ஒரு மக்களிடையே சில குழப்பங்களையும் அதை ஏற்படுத்தி இருக்கு. எது சரி எது பிழை என்பது. தேர்தலை புறக்கணிக்க என்ற விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று 2005 தான் ஜனாதிபதி தேர்தல்
விடுதலை புலிகளுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மக்கள் புறக்கணித்திருந்தார்கள். பகிஷ்கரிக்கின்றது என்ற விடயம் விடுதலை புலிகள் காசை பணத்தை வாங்கி கொண்டுதான் செய்தார்கள் என்று விடுதலை புலிகள் சார்பிலே பணத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்ட ஒருவர் அண்மையிலே அவர் மன்னாருக்கு வந்திருந்தார். நான் அவரை கண்டேன். ஒரு ஒரு இறப்பு மரண வீட்டுக்கு வந்திருந்தார். அப்பொழுது நான் அவரிடம் பேசவில்லை. அப்படி என்றால் ரணில் விக்ரமசிங்காவை தோற்கடித்தவர் இப்பொழுது நடமாட முடியும்? நான் அவருடைய பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. இன்னொரு ஊடகங்களிலும் வெளிவந்த பேர் அவர். அப்போ அவ்வாறு 2099ஆம் ஆண்டிலே இன்னொரு சம்பவம் நடைபெற்றது 2005. அதை நான் அதில் சொல்லியே ஆக வேண்டும். ரணில் விக்ரமசிங்கா தோற்கடிக்கப்பட்டது விடுதலை புலிகள் பகிஷ்கரித்ததால் என்பதற்கு அது பகிஷ்கரித்ததற்கான காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை புலிகளை நாங்கள் சந்திக்க 22 பாராளுமன்ற உறுப்பினர்களும் 2005ஆம் ஆண்டு அழைக்கப்பட்ட பொழுது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் தாங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய மத்திய குழு பகிஷ்கரிப்பது என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம் என்று அவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் எங்களுக்கு கூறினார். அப்பொழுது நான் கேட்டேன், நீங்கள் தீர்மானித்தது பின்னர் எங்களை கூப்பிட்டு சொல்வதிலே பிரயோசனம் இல்லை. எங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன் பின்னர் நீங்கள் ஒரு தீர்மானத்தை வந்திருந்தால் அது பொருத்தமாக இருந்திருக்கும். இல்லை, நீங்கள் சொன்னால் உங்களுடன் பேசியதன் பின்னர் உங்களுடைய கருத்துக்களை கேட்டதன் பின்னர் நான் மீண்டும் கூடி ஒரு முடிவுக்கு வர முடியும் என்று சொன்னார். அந்த அடிப்படையிலே இல்லை, தேர்தலை பகிஷ்கரிப்பதை பதிலாக ஏனொரு சந்தர்ப்பத்தை ரணில் விக்ரமசிங்கே இப்பொழுது ஒரு சமாதானத்தை கொண்டு வந்திருந்தார். ஆகவே வழங்கக்கூடாது அவர்கள் என்று கேட்ட பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள், அமரர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொன்னார், சரி நாங்கள் கொடுக்கின்றோம். இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை ISGA இன்டரிம் செல்ஃப் கவர்னிங் அத்தாரிட்டி என்கின்ற தேர்வு திட்டத்தை அமரர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் தான் 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி கிளிநொச்சியிலே வைத்து நோர்வே நாட்டினுடைய அமைச்சர் திரு எரிக் சொல்லையுடன் கையெழுத்திருந்தார். அந்த தீர்வு திட்டத்தை ஜனாதிபதியாக திரு ரணில் விக்ரமசிங்கே வந்தால் எங்களுடன் பேச தயார் என்று அவர் தர வேண்டும். நோர்வே ஊடாக ரகசியமாக தர வேண்டும். நாங்கள் பகிஷ்கரிப்பு கோரிக்கைக்கு செல்லவில்லை. இந்த செய்தியை யார் சொல்வதென்ற பொழுது எல்லோரும் தயங்கிய பொழுது நான் சொன்னேன், நான் அந்த விடுதலை புலிகள் செய்தியை எடுத்து சென்று திரு ரணில் விக்ரமசிங்காவுடன் தெரிவிக்கின்றேன் என்று. திரு ரணில் விக்ரமசிங்காவுடைய உதவியாளர்கள் மூலம் அந்த செய்தி சேர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் பதில் சொல்லவில்லை. நான் மீண்டும் மன்னிக்கு வந்து அங்கிருந்து பதில் கிடைக்கவில்லை என்ற தகவலை தமிழ்ச்செல்வன் அவர்களிடம் தெரிவித்திருந்தேன். அதன் பின்னர் ஒரு நாள் பாராளுமன்றத்திலே எதிர்கட்சி லொபியிலே நாடிக்கு கையை கொடுத்து கொண்டு ரணில் விக்ரமசிங்கே யோசிச்சு கொண்டிருந்த பொழுது நான் கேட்டேன், சார் உங்களோட பேச முடியுமா? ராம் பேசுங்கள், இருங்கள் சிவாஜிலிங்கம், உட்காருங்கள் சிவாஜி என்று சொன்ன பொழுது நான் இருந்து கேட்டேன், நான் சொன்ன செய்தி உங்களுக்கு கிடைத்ததா என்று. இல்லை சிவாஜி, நான் கிடைத்தது, நான் அதை செய்திருந்தால் இன்றைக்கு நான் ஜனாதிபதியாக இருந்திருப்பேன். இப்பொழுது நான் கவலைப்படுகின்றேன் என்று சொன்னார். ஏனென்ற காரணத்தை கேட்டபொழுதுதான் என்னுடைய கட்சியுடைய தவிசாளர் சேர்மன் திரு மலிக் சமர விக்ரம போன்றவர்கள் அதை வேண்டாம் என்று சொன்னார்கள். நான் அதை கேட்டுவிட்டேன் என்று. அதுதான் நடந்தது. அதை பகிஷ்கரிக்க வேண்டிய ஒரு கோரிக்கை காரணத்துக்கு ஒரு காரணம் இருந்தது. அதை விட்டு நாங்கள் பகிஷ்கரிக்க போகின்றோம் என்று இப்பொழுது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்வதிலே அர்த்தமில்லை. அப்படி என்றால் 2010 போர் முடிவடைந்ததை தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தல் வந்த பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த ராஜபக்சே எதிர்த்து போட்டியிட்ட திரு சரத்வன்சகாவை பாதுகாப்பு இராணுவ தளபதியாக இருந்தவரை ஆதரிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுத்த பொழுது நாங்கள் பலர் எதிர்ப்பு தெரிவித்தோம். நான் அப்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் இவருடைய தீர்மானத்துக்கு எதிராக நான் ஒரு சுயேட்சை வேட்பாளராக என்னுடைய பெயரை பதிவு செய்திருந்தேன். அந்த 18 பேர் கொண்ட கூட்டிலே 22 பேர் இந்த கூட்டத்தில் 4 பேர் கலந்து கொள்ளவில்லை. 2 பேர் லண்டன்ல இருந்தார்கள். திருவாளர்கள் தியானந்தமூர்த்தி, திருவாளர் திரு சந்திரசேகர், அரிய நேரு, சந்திரகாந்தன் 2 பேர் லண்டன்ல இருந்தார்கள். திரு கனகசபை ஐயா அவர்கள் சோயினம் காரணமாக மட்டக்களப்பு எம்பியாக இருந்தவர் சென்னையிலே அப்பலோ மருத்துவமனையில் இருந்தார். இன்னொரு திரு கனகரத்னம் அவர்கள் வன்னி எம்பி அவர்கள் 4வது மாடியிலே வைக்கப்பட்டிருந்தார். டிஐடியினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். கடைசியிலே வாக்கெடுப்பு நடைபெற்ற பொழுது 10 பேர் சரத்வன்சாவை ஆதரிக்க வேண்டும் என்றும் 8 பேர் சரத்வன்சாவை ஆதரிக்க கூடாது என்றும் வாக்களித்தார்கள்.
18 பேருமே மஹிந்த ராஜபக்ச ஆதரிக்க கூடாது என்று என்னுடைய தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்தார்கள். அதுவே பார்த்தோம் 8 பேர்ல தெலோ இயக்கத்தை சேர்ந்த எம்பிக்களாக இருந்த திருவாளர்கள் ஸ்ரீகாந்தா, செல்வம் அடைக்கலநாதன், வினோத் நவராஜலிங்க, நான் 4 பேர். அந்த நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பிக்களாக இருந்த அதாவது இப்பொழுது காங்கிரஸிலே அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருக்கக்கூடிய திருவாளர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், திரு செல்வராஜா கஜேந்திரன், திருமதி பத்மினி சிதம்பரநாதன், அதே போல இன்னொரு எம்பி அந்த நேரத்திலே நியமிக்கப்பட்டிருந்த திரு கிஷோர் ஆகிய 4 பேரும் 8 பேர் நாங்கள் வாக்களித்திருந்தோம் எதிராக. எல்லா பிரச்சனையும் முடிந்துவிட்டு நான் எழும்பி போகின்ற பொழுது சமந்தரியா சொன்னார், சிவாஜிக்கு அடி போட வேண்டும் என்று பகுதியாக. நான் சொன்னேன், ஐயா நீங்கள் சொல்லுங்கள், கஜேந்திரகுமாரை என்னையும் காட்டி சொன்னேன், எங்களை மாதிரி ஆக்களை காட்டுங்கள், இவர்கள் பிரச்சனை கொடுக்கிறார்கள் என்று சொல்லுங்கள். ஆகவே அவ்வாறு சொல்லியாவது கொடுக்க வேண்ட பாருங்க ஐயா, எனக்கு உங்களுக்கு தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் இல்லை. இதுதான் இல்லவே இன்னென்றதையும் சொல்லி சென்றேன். கருணாநிதியை மைனாரிட்டி கவர்மெண்ட் என்று, சிறுபான்மை அரசாங்கம் என்று முதலமைச்சரை திருமதி மன்னிக்க வேண்டும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அழைப்பது போல நீங்கள் ஐயா உங்களுக்கு 22 பேர்ல 10 பேர் தான் ஆதரித்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றது. இரவிரவாக பல ஊடகவியலாளர்கள் தொடர்பு கொண்ட பொழுது நான் இந்த விடயங்களை எல்லாம் சொல்லியிருந்தேன், 10க்கு 8 என்றெல்லாம். இது 6ஆம் தேதி இரவு நடைபெற்றது, ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2010ஆம் ஆண்டு. ஊடகவியலாளர் என்று தொடர்பு கொண்டு கேட்டால், ஐயா நீங்க 10க்கு மட்டும் அங்கே 13 பேர் இருந்து பத்திரிகையாளர் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது, 13 எம்பிக்கள் இருக்கிறார்களே, நீங்கள் 10 என்று சொன்னீர்களே என்று. நானும் பொழுது டக்குடைய தொலைக்காட்சியை போட்டுவிட்டு டிவியை போட்டுவிட்டு பார்த்தால் அங்கே எங்கள்ட 8 பேர்ல வாக்களித்த 3 அங்கே இருக்கிறார்கள். திரு செல்வம் அடைக்கலநாதன், திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், திருமதி பத்மினி சிதம்பரநாதன். அப்படி என்றால் அன்றைக்கு சரத் வன்சாவை இவர்கள் ஆதரித்தார்கள். திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் 2010 ஆதரித்திருக்கிறார். அதே போல அவருடைய இன்னொரு எம்பியான திருமதி பத்மினி சிதம்பரநாதன் யாழ்ப்பாணத்திலே நல்லூர்ல நடைபெற்ற சங்கிரி மந்திரிமாரில் நடைபெற்ற கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார். அவர் 2014 பாராளுமன்ற தேர்தலில் 2010 ஏப்ரல் மாதம் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வேட்பாளராக போட்டியிட்டார். அவர் 2010 தேர்தலில் நீங்கள் பரிசீலித்தோம், 2005 பரிஷ்கரிப்பது போன்ற தோரணையை காட்ட வேண்டாம் தயவு செய்து. அன்றைய சூழ்நிலையில் நீங்கள் ஆதரித்திருந்தீர்கள், இதுதான் நிலவரம். ஆகவே 2010 நீங்கள் 15 பரிஷ்கரித்தீர்கள், இது 19 பரிஷ்கரித்தது, இப்போ 24 பரிஷ்கரிக்க வேண்டும் என்று. செத்தவர்கள், கெட்டவர்கள், வாக்களிக்க வராதவர்கள், வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் சேர்த்தான் வாக்களித்த வீதம் 65, 60 வரும். இவ்வளவு பேர் வாக்களிக்காதவர்கள் என்று சொல்வது இல்லை, பரிஷ்கரித்தவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். அப்படி என்றால் நான் கேட்க விரும்புகிறேன், நீங்க செய்ய வேண்டியது போய் தேர்தல் வாக்குச்சீட்டை செல்லுபடியற்றதாக செய்ய சொல்லுங்க, தெரிய வரும். யாழ்ப்பாணத்திலே சாதாரணமாக ஒவ்வொரு தேர்தலும் 10,000 12,000 வாக்கு செல்லுபடியாக என்றால் வயதிவர்கள், விருப்பம் இல்லாதவர்கள் போறவர் சிலருடைய இதை விட ஆயிரக்கணக்கில் நீங்கள் செல்லுபடியற்றதாகினால் அது செய்தியாக வரும். அதை விட்டு நீங்கள் இவ்வாறு சொல்வது என்பது வெளியுறவு தெரியாது. ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2010 15 நடைபெற்ற விடயங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இன்றைய முன்னாள் ஜனாதிபதியாக வந்த மைத்திரிபால சிறிசேனவை ஆதரிப்பது என்று, அதில் பாதுகாப்பு அமைச்சர் இருந்தவரை ஆதரிப்பது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்மானிக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே தான் நான் இல்லை கூட்டம் கூட்டித்தான் முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று வெறுமனை பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு தீர்மானிக்க முடியாது, மாகாண சபை உறுப்பினர்களுடன் கலந்தாலோசிக்கப்பட வேண்டும் என்று சொன்னப்பட்ட பொழுதுதான் கிழக்கு மாநிலத்தை தனியாக வடக்கு மாநிலத்தை தனியாக கூட்டத்தை போட்டார்கள். அப்படி போடக்கூடாது. உண்மையிலே தமிழ் தேசியம் என்றால், தமிழ் தேசிய கூட்டம் என்றால் ஒரே கூட்டமாக இருந்திருக்க வேண்டும். அது எங்கேயும் வைக்கலாம், கிழக்கு மாநிலத்தில் திருவண்ணாமலையில் வைத்திருக்கலாம், அங்கேயும் வச்சிருக்கலாம். கிழக்கு மாநிலத்துக்கு கூடி மைத்திரிபால சிறிசேனை ஆதரிப்பு என்று தீர்மானம் எடுத்துவிட்டு வடக்குக்கான கூட்டம், வடக்கினுடைய மாகாண சபை உறுப்பினர்களுக்கும் வடக்கு எம்பிக்களுக்கும் இடையிலான கூட்டம் மருதனார் மடம் வள்ளி தெற்கு பிரதேச சபை மண்டபத்திலே நடைபெற்றது. மற்றவர்கள் சிலருக்கு நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் சரியாக ஒரு நிமிஷத்திலே ஒரு சில செகண்ட்களிலே சொல்லிவிட்டு இருந்து விட்டார்கள். என்னை பொறுத்தவரை நான் சொன்னேன், விலாபாரியாக சில விடயங்களை சொல்லிக் கொண்டிருந்த பொழுதுதான் நீங்கள் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களையோ தீர்வை சொல்கிறீர்கள் இல்லை என்று திரு சுமந்திரன் இடையிட்டு கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், கனவான் ஒப்பந்தத்தை செய்பவர்கள் கனவான்கள் 2 பேருக்கு இடையிலே தான் ஒப்பந்தம் நடக்கும். கச போக்கிலிகளுக்கும் கனவானுக்கும் இடையே நடைபெறுவது கனவான் ஒப்பந்தம் அல்ல. சிங்கள தலைமைகள் கச போக்கிலிகள்,
ஏன் ஒரு சர்வதேச மத்தியஸ்தரை நாங்கள் கேட்டிருக்க கூடாது என்று சொல்லிவிட்டு தான் நான் சொன்னேன். அமெரிக்க தூதுவரை மைத்திரிபால சிறிசேன திரு மைத்திரிபால சிறிசேன சந்திக்க வேண்டும். இவர் வாக்குறுதியை சொல்ல வேண்டும். நாங்கள் என்ன செய்வோம், நான் ஜனாதிபதியாக வந்தால் தமிழருடைய பிரச்சனை தீர்வுக்கு என்ன செய்வேன், அமெரிக்காவுக்கு அந்த வாக்குறுதியை வழங்க வேண்டும். அந்த அமெரிக்க தூதுவர் பின்னர் சம்பந்தனையாவை கூப்பிட்டு திரு சம்பந்தனையாவை கூப்பிட்டு பேசி இவ்வாறு வாக்குறுதி சொல்லப்பட்டிருக்க, நீங்கள் வேலை செய்யுங்கிறதா ஐயா உங்களுக்கு சொல்லட்டும், நீங்க எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் வேலை செய்யறோம். இதே நடைமுறை இந்திய தூதருடன் பின்பற்றப்பட வேண்டும். இதைத்தான் நான் சொன்னேன். ஆனால் அதை அவர்கள் கேட்கவில்லை. நான் சொன்னேன், நீங்க கேட்காவிட்டால், கேட்பீர்கள் நம்பிக்கை எனக்கு இல்லை, கேட்காமல் விட்டால் நான் ஆதரிக்க மாட்டேன், என்னுடைய வாக்கை கூட நான் வாக்களிக்க மாட்டேன். இன்னொரு விடயத்தை நான் சொன்னேன், ஐக்கிய சோசலிச கட்சியினுடைய தலைவராக இருக்க பொது செயலாளர் நாயகமாக இருக்கக்கூடிய திருத்துங்க ஜெயசூரிய என்பவர் போன ஜனாதிபதி தேர்தலில் போட்டிட்டார், இந்த முறையை போட்டியிடுகிறார். அவர் 10,000 வாக்குகளை பெற்றார் இல்லை. ஆனால் சுயநிர்ணய உரிமை, தமிழ் மக்கள் பிரிந்து போற உரிமையுடன் கூடிய சுயநிர்ணய உரிமை என்பதை அறுதிட்டு சொல்லக்கூடிய ஒரு சிங்கள வேட்பாளருக்கு தான் நான் வாக்களிப்பேன். அவ்வாறு தான் நான் அவருடைய அந்த முச்சக்கர வண்டி ஆட்டோ சின்னத்துக்கு வாக்களித்திருந்தேன். பிரச்சாரம் எதுக்கும் போகவில்லை. திருமதி சந்திரியா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவனுடைய கணவர், குமாரதுங்கவனுடைய சகோதரி என்னை வந்து சந்தித்து, விஜயகுமாரதுங்கனுடைய சகோதரியும் ஒரு பௌத்த பிக்கும் என்னை சந்தித்து ஆதரவரமாக கேட்ட பொழுது கூட அந்த பௌத்த பிக்கும் எங்களுடைய தமிழர் போராட்டத்துக்கு எல்லாம் உதவியாக இருப்பவர். நான் சொன்னேன், மன்னிக்க வேண்டும் பிறகு சுவாமி, நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கேன். அம்மா, நாங்கள் விஜயகுமாரதுங்கவை மதிக்கிறோம், உங்களை நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் இதுக்கு நான் உடன்பட முடியாது இருக்கிறது என்றால் இவர்கள் சிங்கள தலைமைகள் எங்களை ஏமாற்றுவார்கள், ஆகவே எனக்கு இதிலே நம்பிக்கை இல்லை. ஆனால் உங்களை எதிர்க்கவில்லை. நான் அவரை வரவேற்று உபசாரங்கள் செய்து சிற்றுண்டிகள் வழங்கி தேநீர் குளிர்பானங்களை வழங்கி அவர்கள் ஒரு புகைப்படம் போட எடுத்து அனுப்பிவிட்டேன். ஆகவே அது 2015 நடைபெற்றது. நீங்க என்ன நடந்தது? தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவோடு நடைபெற்ற அந்த நல்லாட்சி அரசாங்கம் என்பது எந்த தீர்வையும் கொண்டு வராமல், சமஸ்டியை கொண்டு வரவில்லை, ஒன்றையை கொண்டு வரவில்லை, 13ஆம் திருத்தத்திலே இருக்கக்கூடியதை கூட அமல்படுத்துவதற்கும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை. நிலைமை மாற இருந்தது. 2019 நிலைமை, நீங்கள் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பு, திரு சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பு என்று தீர்மானித்தீர்கள். திரு சஜித் பிரேமதாசா இன்றைக்கு என்ன செய்கிறார்? பல இராணுவ தளபதிகள் பலர் இன்றைக்கு அவற்றை பக்கம் செய்து கொண்டிருக்கார். முன்னாள் பாதுகாப்பு அமைச்சு செயலாளராக இருந்த திரு கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் சிங்களவர்களுடைய வாக்கிலேயே நான் வெல்லுவேன் என்று வென்று காட்டினார். நாங்களே மாற்றப்பட்டோம் 2019. 2019 தேர்தலிலும் நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு இருந்தேன். ஆகவே நான் ஒரு தொடர்ச்சியாக ஒரு விடயத்தை சொல்லி வந்திருக்கிறேன். 2015 சரி, கட்சியின் கட்டுப்பாட்டை மாறக்கூடாது, சரி ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி பார்ப்போம். அவை இப்பொழுது 8 தேர்தலில் நாங்கள் தமிழர்களை பொறுத்தளவிலே எல்லாம் கொடுத்து பார்த்தாச்சு. அவை இந்த தேர்தலிலே சுயநிர்ணய உரிமை என்பது, தாங்கள் தேசிய இனம், எங்களுக்கு ஒரு தாயம் இருக்கிறது, எங்களுக்கான சுயநிர்ணய உரிமை என்பது எங்களுடைய மக்கள் தங்களுடைய தலைவிதி என்ன என்பதை தீர்மானிக்க வேண்டும். கட்சிகளோ தலைவர்களோ தீர்மானிப்பது அல்ல. சுயநிர்ணய உரிமை என்பது எங்களுடைய மக்கள் தீர்மானிக்கின்றது. அவ்வாறான ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க வேண்டும். அதை மக்கள் தீர்மானிக்கட்டும். ஒரு நாட்டுகளே இருக்க போறோமா, சமஸ்தி வேணுமா, அல்லது ஏதாவது ஒற்றையாட்சியை தான் இருக்க போறார்கள் என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும். பிரிஞ்சுதான் போக போறார்கள் என்பதை தீர்மானத்தை அவர்கள் இருக்கட்டும். அவை அவ்வாறான ஒரு கோரிக்கையை வலியுறுத்தக்கூடிய விதத்திலே தான் இதை கேட்கிறோம். வாக்கெடுப்பு அல்ல இது. இதுல குறைஞ்சு போடக்கூடிய பிரச்சனையா போயிட மாட்டேன். இவ்வாறு கோரிக்கை நடத்தப்பட வேண்டும். அப்படி அதை விட சம்பந்தரையா சொல்ற லட்சக்கணக்கான இதுல வாக்கெடுப்பு நடத்தினா பாதகம். நாங்க சொல்ல விரும்புகிறோம், இவ்வாறான வாக்கெடுப்புகள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சர்வதேச சமூகத்தில் நடந்த வாக்கெடுப்புகளிலே புலம்பெயர் நாடுகளிலே வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்படும். எங்களுடைய நாடுகளிலே நாட்டு மக்கள் லட்சக்கணக்கிலே வாக்களிப்பவர்கள் அவர்களும் வாக்களிக்க முடியும். வாக்களித்தார் இந்த மாதிரி முடிவு வரும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆகவே இதை கேட்டு பயப்பட தேவையில்லை. அந்த கோரிக்கையை நோக்கி நாங்கள் அழுத்தக்கூடிய விதத்திலே இலங்கைக்குள்ளே தீர்வு இல்லை என்பதை சொல்ல வழிகிட்டாதான் சர்வதேச தலையீடு முடியும். வழிய சமஸ்திக்கு ஒரு சர்வதேச தலையீடு வராது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நிலவரம். மாகாண அரசியல் தொடர்பில் அதைக்கும் போது ஒரு விஷயத்தை கடந்து போக முடியாது. தமிழரசு கட்சியினுடைய தலைமை போட்டி தற்போது நீதிமன்றம் வரை சென்று எல்லாரோடும் பேசப்படுகின்ற விடயம். இந்த தமிழரசு கட்சியினுடைய தலைமை போட்டி தொடர்பில் நீங்கள் ஒரு கடந்த காலங்களில் அவர்களோடு இணைந்து பயணித்தவர் என்ற வகையில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய முடியும்.
தமிழரசு கட்சி தந்தை செல்வாவினுடைய அவரால் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 75வது ஆண்டை இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி 75வது ஆண்டு நிறைவேற போகின்ற இந்த சூழ்நிலையிலே இவ்வாறு தலைமை போட்டி வருவதென்றது பரவாயில்லை என்று வைத்தால் இவ்வாறு நீதிமன்றத்திலே கொண்டே நிப்பாட்டி சீரழிந்து கொண்டிருப்பது, இதை கூடிய விரைவிலே இதற்கு முடிவு கட்ட வேண்டும். இல்லாவிட்டால் தடை ஆணையை கூட யாரும் பெற முடியும். தமிழரசு கட்சி ஒரு எதிர்காலத்தில் தேர்தலில் போட்டியிட முடியாத சூழ்நிலை வந்தால் என்ன செய்ய போகிறார்கள்? ஆகவே இது ஒரு விரும்பத்தக்க செயல் அல்ல. தமிழ் மக்களுடைய ஒரு தேசியத்துக்காக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த ஒரு அரசியல் கட்சி இந்த பிரச்சனை சுமமாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும். தமிழரசு கட்சியினுடைய தலைமை பதவிக்கு திரு சுமந்திரன் அவர்களும் திரு ஸ்ரீதரன் அவர்களும் போட்டியிடுகின்ற நிலையில இதில் யார் வென்றால் அது யார் தலைவராக வந்தால் உங்களோடு அல்லது பொது மக்களோடு ஒன்றிணைந்த அரசியலை முன்னெடுக்க சிறப்பானதாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? திரு சுமந்திரனுடைய நடவடிக்கைகளை பற்றி எங்கள் எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்கிறது. அவர் அரசோடு ஒரு இணக்க அரசியலை கொண்டு செல்வது போன்ற ஒரு நடவடிக்கைகளும் பல்வேறு விதமான பலர் அதை விரும்பவில்லை. அந்த அடிப்படையிலே தான் திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு அதிக வாக்கு கிடைத்து அவர் வெற்றி பெற்றார். அவை இது எல்லாத்தையும் தமிழரசு கட்சி தான் தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் சொல்ல முடியாது திரு சுமந்திரனா திரு ஸ்ரீதரனா என்று. ஆனால் திரு ஸ்ரீதரனை கட்சிக்குள்ளே வாக்களித்தவர்களும் விரும்பியிருக்கிறார்கள், மக்களிடம் பெரும்பாலானவர்கள் விரும்பி இருந்தார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. தன்னுடைய நேரத்தையும் பொருட்படுத்தாது எங்களுக்காக இதுவரை இணைந்து கருத்துக்களை வழங்கிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் ஆகிய திரு எம்.கே. சிவாஜிலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.